ॐ यो देवानां प्रथमं पुरस्ताद् विश्वादिगो रुद्रो महर्षिः हिरण्यगर्भं पश्यत जायमानगुंसनो देवः शुभया स्मृत्या संयुनक्तो यस्मात् परन्नापरमस्ति किञ्चित् यस्मान्नानीयो न ज्यायोऽस्ति कश्चित् वृक्षदयक्षुद्धसत्त्वाः ते ब्रह्मलोके दुपरान्तकाले परामृतात् परिमुच्यन्ति सर्वे दह्रं विपापं परमेश्मभूतं यः पुण्डरीकं पुरमद्य सद्गस्तं तद्रापि दह्रं गगनं विशोकस्तस्मिन् गदन्तस्तदुपासितव्यं यो वेदादौ स्वरः प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परस्य महेश्वरः। हर हर शंकर जय जय शंकर 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 जय जय शंकर जय जय शंकर शंकर जय जय शंकर जी फोटो हरि ओम இப்போ 4 நாளாக நம்ம வந்து 2 டெக்ஸ்ட்டை வந்து நம்ம படிச்சிருக்கோம் கைவல். ஸோ நம்மளால் வந்து இந்த 4 நாளுக்குள்ளே இந்த 2 டெக்ஸ்ட்டையும் வந்து படிக்க முடிஞ்சதுன்னா பெரிய நமக்கு வந்து குரு பரம்பராவோட ஆசீர்வாதமும் நம்ம ஆச்சாரியாஜி 2 பேரோட ஆசீர்வாதத்தினால தான் நமக்கு கிடச்சிது. இதில் வந்து அவள் 2 பேரோட எஃபர்ட் வந்து ரொம்ப பெரிய எஃபர்ட். ஏன்னா 2 பேரும் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கிளாஸ் இந்த டைம் தான் நமக்கு சரியான டைம். நம்ம அவளுக்கு வந்து கிராட்டிடியூடை வந்து நம்மளோட எப்படி நம்ம என்ன கற்றுனோம், நம்ம இந்த 4 நாளில் என்னெல்லாம் வந்து நம்ம கெயின் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு சப்ஜெக்ட். முதல்ல வந்து இவர் சிவா ஆமாம், அவர் சீக்கிரம் கிளம்புறதுனால முதல்ல ஃபீட்பேக் அவர் கொடுக்குறார். அதுக்கப்புறம் வந்து நம்ம யங்கஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் இருக்கா. ஸோ அவள் வந்து ஃபீட்பேக் கொடுக்க போகிறா. ஸோ முதல்ல வந்து தன்யோஸ்மி உட்காந்துக்கணுமா? தன்யோஸ்மி ஆக்சுவலாக வந்து இப்போது தட்சிணாமூர்த்தி பற்றி நம்ம இவ்வளோ படித்ததுனால நான் ஆக்சுவலாக சைலண்ட்டாக தான் இருக்கணும். ஆனால் சைலண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு திராணி இல்லை. அண்ட் இஃப் ஐ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ப்ரீஃப் and make Ramji happy, I can just say Danyosmi, Danyosmi, Tridanyosmi and then stop. But I would just like to share a few more things, keeping within the 3 minutes that he said. இது எனக்கு எப்படி விளக்குறதுனே தெரியல. உங்களில் யாரையுமே எனக்கு வந்து 2-3 நாள் முன்னாடி தெரியாது. ஆனால் now I feel that I'm part of this group and அதுக்கு வந்து ஆச்சாரியா அண்ட் நீங்கள் எல்லோரும் தான் காரணம். ரொம்ப 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 தேங்க்ஸ். இட்ஸ் அ ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது கைவல்ய நவநீதம் வந்து தமிழில் இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து சான்ஸ்கிரிட்டில் இது நம்ம சங்கராச்சாரியா எழுதின சரளமான சான்ஸ்கிரிட்டை விட கஷ்டமாக இருந்தது. ஆனால் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்போது பார்த்தோன்னாக்கா எவ்வளோ அதுக்குள்ளே அந்த ஒரு 4 லைனுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்னு விஸ்மயமாச்சு. ஸோ கண்ணை திறந்தேள். தேங்க்யூ. அண்ட் நீங்கள் த breadth of things that you quote from
இட்ஸ் அமேசிங். இவர் சொன்னார் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேள்னு, ஆனால் அது ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தெரியல. இட் சீம்ஸ் டு லைக் you just seem to have it in your, I mean, at your beck and call, in your, back shelf. அப்படியே எடுத்து கொட்டா விடுறேள். So, and also you have such a engaging way of interacting with us. I would love to be your student. And of course, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து திருப்பி அந்த வைசஸை பற்றி சொன்னேள். ஜெலசியும் ஒன் ஆஃப் த வைசஸ் தான். ஆனால் I'm only human. I am jealous of all of you who are from Madras because you can participate live, at least from time to time, which is a privilege I don't have. And one of the things I'll carry with me back home is நேத்திக்கு சாயந்தரம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் we had அந்த சத்சங்கம் முடிஞ்ச அப்புறம் like Ramji was sitting here and சுற்றி ஒரு 10-20 பேர் உட்காந்துருந்தா. And like I just looked at it and I thought, இப்படி தான் இருக்குமோ அந்த காலத்தில் குருகுலம்லாம் அப்படின்னு தோணித்து. The interaction was so free flowing and so nice. அது ஸோ இதுக்கு மேலேயும் நான் சொல்லலாம், பட் ஐ திங்க் அவர் அங்கேருந்து முறைக்கிற மாதிரி தோன்றது. ஸோ once again my humble pranams, and I wish each of you all the best in this journey. She kept reiterating that kadasila we are alone in this journey abdina, but I think we should take as many people as we can along with us in this journey. So unga ellarkum all the best. Ungalku please keep us in your thoughts and pull us through. Okay, thank you so much. Lot of love. போயிட்டு வரேன். ஒரே மைக் வச்சுக்கிட்டோம். அங்கே உட்காந்தா ஃப்ரண்ட்ல வா. அந்த 2 குஷன் இங்கடா சரி ப்ராப்ளம் தான். இதை வச்சு நம்ம 2 பேரும் யார் பேசும்போது அந்த அப்படி மைக் க்ளோஸாக வச்சுக்கோ. சரியா? சரி நிற்கிறேன். ஹரி ஓம். நாங்கள் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தோடைய ஃபஸ்ட்டு 3 ஸ்லோகத்தோடைய சம்மரி சொல்லப்போம். ஃபஸ்ட்டு நம்ம துவம்பதத்தை பார்க்கலாம். நான் துவம்பதம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். துவம்பத லக்ஷார்த்தத்தை பார்க்கலாம். துவம்பத லக்ஷாத்மம்னா ஜீவாத்மாவுடைய லக்ஷார்த்தம். ஸோ இங்கே சங்கரர் வந்து ஒரு ரிஃப்ளெக்டட் சிட்டியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த பிக்சரை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய மிரர் வந்து சிட்டிக்கு முன்னாடி காமிச்சிருக்கு. அந்த ரிஃப்ளெக்ஷன் இங்கே ஷோனாக இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிரர் தான் வந்து ஆத்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெஃப்ளெக்டட் சிட்டி தான் இந்த ரெஃப்ளெக்டட் சிட்டி தான் வந்து த பிரபஞ்சம் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது இது இந்த மிரருக்கும் ரிஃப்ளெக்டட் சிட்டிக்கும் 4 வித்தியாசங்கள் இருக்குது. ஆஸ் குருஜி சார். ஸோ முதல்ல வந்து அதிஷ்டானம். ஸோ இந்த மிரர் வந்து இந்த ரெஃப்ளெக்டட் சிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஆத்மா வந்து பிரபஞ்சத்தை சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சத்தியம். இந்த மிரர் தான் உண்மை. இந்த அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பிரபஞ்சம் ஆத்மாவை தாண்டி இருக்க முடியாது.
அடுத்து நெக்ஸ்ட் சத்தியம். இந்த மிரர் தான் உண்மை, இந்த ரெஃப்ளெக்டட் சிட்டி பொய். அதே மாதிரி இந்த வேர்ல்டு பொய், பிரபஞ்சம் பொய், இந்த ஆத்மா தான் உண்மை. இந்த ரெஃப்ளெக்டட் சிட்டி மிரர் கிட்டேருந்து எக்ஸிஸ்டன்ஸ் போரோ பண்ணிக்கிறது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் வந்து ஆத்மா கிட்டேருந்து எக்ஸிஸ்டன்ஸை போரோ பண்ணிக்கிறது. அடுத்து தேர்ட் வந்து அசங்கத்துவம். இப்போ இந்த ரெஃப்ளெக்டட் சிட்டியில் தீ இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. தீ எப்படி எங்கேருந்தோ முன்னிட்டு இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த ரெஃப்ளெக்டட் சிட்டிக்கு தான் வந்து இந்த ரூபத்தில் சேஞ்ச், மற்றபடி மிரருக்கு வந்து சேஞ்சே இல்லை. அதே மாதிரி ஒரு வேளை சிருஷ்டிக்கு ஏதாச்சும் சேஞ்ச் நடந்ததுன்னா ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, அந்த சிருஷ்டிக்கு தான் சேஞ்ச் நடக்கும். அடுத்து அத்வைத்தம். இந்த ரெஃப்ளெக்டட் சிட்டியே போனாலும் மிரர் இருக்கும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் போனாலும் ஆத்மா இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் எல்லாமே சொன்னேன், இதெல்லாம் தத்பரம், அதாவது நான் ஜீவாத்மா. ஆத்மா வந்து ஜீவால சித் ஸ்வரூபமாக இருக்கு. நான் வந்து தத்பத லட்சியார்த்தத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தத்பத லட்சியார்த்தம்னா வந்து பரமாத்மா. இந்த பகவான் வந்து இந்த சிருஷ்டியை க்ரியேட் பண்ணார். க்ரியேஷன்னா, அதாவது குருஜி சொன்ன மாதிரி க்ரியேஷன்னா என்ன? க்ரியேஷன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது பேர் தான் வந்து க்ரியேஷன். அதாவது ஆதிசங்கரர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து பீஜம்னா எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காரு. பீஜம்னா வந்து ஒரு சீட். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ரீ வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இந்த சீடுக்குள்ளே தான் வந்து இந்த ட்ரீ இருந்திருக்கு. அதாவது நத்திங்லேருந்து எதுவுமே உருவாக முடியாது. அதே மாதிரி ஆல்ரெடி ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து எதுவுமே வரவும் தேவையில்லை. இப்போ வந்து குருஜி வந்து நிமித்த காரணம் உபாதான காரணம்னு வந்து 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. நிமித்த காரணம்னா இன்டெலிஜென்ட் காஸ். அதாவது இப்போ வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அந்த வாட்டர் பாட்டிலை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பர்சன் அவைலபிளாக இருக்கணும், இல்லைன்னா வந்து அதை க்ரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி உபாதான காரணம்னா வந்து மெட்டீரியல் காஸ். அதாவது அந்த வாட்டர் பாட்டிலை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல் வேணும். ஆனால் இந்த சிருஷ்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஆத்மா வந்து தனக்கு தானே நிமித்த காரணம், தனக்கு தானே உபாதான காரணம். அதே மாதிரி இந்த சிருஷ்டிக்கு வந்து அந்த அந்த பரமாத்மா வந்து சத்பதார்த்தமாக வந்து வெளிப்படுற சத்தா வந்து வெளிப்படுறாரு. இவ்வளோ நேரம் நீ பரமாத்மா பற்றி பேசுகிறேன், இவ்வளோ நேரம் பரமாத்மா சத் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தே. இப்போ சத்தும் சித்தும் ஒன்று தான்டா. சத் ஈக்குவல்ஸ் சித். சொல்லி முடிச்சிட்டான். இவ்வளோ நேரம் பரமாத்மா சத் பற்றி பேசியிருக்கேன். சத்து இஸ் ஈக்குவல் டு சித். சத்தும் சித்தும் ஒன்று தான்டா. ஓ, அப்போ நீ வந்து நம்ம பேரில் வந்து ராமமூர்த்தி ராமகிருஷ்ணனுங்கிறத மூர்த்தி கிருஷ்ணனே எடுத்துட்டா ராமன்கிற மாதிரி ஜீவாத்மா பரமாத்மாவில் வந்து ஜீவன் பரமம் அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டா ஆத்மான்னு எல்லாமே ஒன்று தான். இதுதான் வந்து அசீபதம். அதாவது அசீபதம்னா வந்து ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். இதுதான் வந்து இந்த 3 ஸ்லோகத்தில் வந்து குருஜி வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை வந்து நாங்கள் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் குருஜி. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நமஸ்காரம்.
சூப்பர். ஹரியோம். கிட்ட வச்சு ஜி நெக்ஸ்ட் யாராவது வந்து ஃபீட்பேக் சொல்லலாம். ஹரியோம், இன்னொரு சேர் போடுறோம். நெக்ஸ்ட்டு வரவா அங்கே பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. முடிச்சப்புறம் நீங்கள் போய்க்கலாம். श्री गुरुभ्यो नमः. त्वमेव सर्वं मम देव. ஆக்சுவலி 2 குட்டி சங்கரன் மாதிரி சொல்லிவிட்டு இப்போ எனக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் கரெக்டான பாயிண்ட்டு ஆக்சுவலி அந்த ஏஜில் அவருக்கு பிக்கப் பண்ணேன்னா அது கிரேஸ் ஆஃப் த காட் அதுதான் சொல்ல முடியும். அதுக்கு we pray God that let that their capacity to learn grow, and it will be an asset to the whole universe. And before that, actually these 4 days were quite exemplary because we could learn 3 parts of all, that is Vedanta, in one summary of Dakshinamurti Stotram. Basically all the 3 were taught to us in that. And another one, Kaivalya Navanitam. Also, it's actually they say it is a Venna means it's come out of a milk. The cream of it. Of course, they started it, and that start will give a rhythm to all of us to go through it, because unlike other languages, it is in Tamil, and I think it is a basic purpose of it is to keep any layman also to bring to the learning part of this Vedanta. And surely that will help us, that our Guruji's part of it in bringing it into that level will show the whole Tamil Nadu, the Tamil speaking people of the world can learn without knowing Sanskrit also the whole Vedanta, and that spirit of working may continue, and more people join for it with a lot of this one. Though I am from Kerala, my mother tongue is Malayalam, my second mother tongue is Tamil. I can read Tamil, but I can't understand the tough words. I was asking Vikas sometime, many words meaning, of course, because that was very tough to learn, of course, but still, after learning the second time when we read it, we could understand that meaning. That means if I could understand, I am Mandabudhi when it comes to Tamil. So you people could have very much understood. That is the strength of that Kaivalya Navanitam. And actually, it was not aware of it. Then when I googled it, I found it is also written in Malayalam by one Mr. Balakrishnan Nair. So when I go there back, I will try to learn out of it. And it will be surely giving me an opportunity to learn in my mother tongue also. And that is the strength of it. Then when it comes to Guruji, see, actually, Dakshinamurti Stotram is a content of all the 3. So though we have not we have attended only Gita and Upanishad, we could also get the strength of Brahma Sutra, how to convince others, and on this point how it is being done by Shankara. And what I mean to say is what I learned in this 4 days on this one, as well as how I felt while learning, that I just want to explain it. What I learned when I mean to say is that, see, earlier also when Guruji used to say that you should do 3 things, that is Shravanam, Mananam and Nididhyasanam. And I make it a practice. I say Guruji that
Daily morning 3:30 to 4:30, I do Nidinyasanam from October onwards. So that was the time when you done Kena Upanishad. I am very thorough on Kena Upanishad. I can tell anything on, I do Nidinyasanam. And it helped me a lot in understanding the teaching. And now I say that the primary teaching what I got in this is, which I commit that I will follow it, basically, is that we were actually thinking, how can I consider ourselves as a consciousness? She very clearly said that, Viveka Buddhi, use your Viveka Buddhi. How to pirichi paakradhukku eppadi theriyum. Adhaan sollirukku. So I take this opportunity to say, commit to the Guruji that I will take whenever you said very clearly, whenever you get a kobam, you say that kobam does not belong to me, it belongs to body. I am consciousness. So I will try to approach it. Most probably I think I will able to reach to whatever Guruji has assessed it. And it will also help me to learn little more on Vedantas. And how I felt the learning. For that I feel I want all of you to keep your eyes closed and just keep a small dhyana. How was my learning of Guruji? Keep it closed. Oh. See, when Guruji was speaking to us, when he was giving the lecture, it was actually, if you look on it, it is written by Shankaracharya. The real Shankara has come and sat and there and giving us the lecture to us. Just feel it. That is the method. Actually what happened is, Shankara might have written it for very highly qualified people. She has put it for the 6-month-old boy or a girl. So that was the lesson what we learned. How we learned it. The real Shankara was present. Actually, even every Shankara, Stotram also it was telling that Shankara as well as Dakshinamurti is present in the Guruji. That real form we could able to sense it in our mind. And I take this opportunity to namaste to Guruji on this part of it. And surely it was a great company. And I take Ramji, and Ramji was actually taking the leadership in or getting things and clearing a lot of doubt on all of us. And it was a great asset to all of us to interact with him and give a lot of opportunity. And when it comes to the company of our people, the satsang and Upanishad, and I always commit that I will never leave any of the camps in where a Guruji does it. It is actually, it gives a strength to us where I am in company of similar kind of peers and where I get a lot of strength and knowledge. Thank you. Dhanyavad. శ్రీ గురుభ్యో నమః. ఎంతరో మహానుభావులు అందరికీ నా వందనములు. நான் திரும்ப குருஜி பற்றி சொல்ல முடியாது, பிரம்மத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு போச்சு. த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் த ஈட்டிங் அப்படின்வாங்க. எங்கே அந்த 2? சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ண 2 பேருமே மனப்பாடம் பண்ணி எடுத்த மாதிரி தெரியலை. உள்வாங்கி சொல்லும்போது மட்டும்தான் உங்களால் இந்த ஃப்ளோ இருக்குமே தவிர மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் 2 பீப்புள் ஃபார் நோ மேக்கிங் தி கான்செப்ட்ஸ் வெரி கிளியர். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. லிட்ரலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு குருஜி இஸ் இன் தி மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. தேங்க்ஸ் குருஜி. குரு பரம்பரா ஐ திங்க் நோ இட் இஸ் கண்டினியூயிங். இந்த கேம்புக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய மைண்ட் செட் என்னென்னா, என்னடா தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ப்ரேயர், இந்த ப்ரேயர் சாங்குக்கு நம்ம அங்கேருந்து கிளம்பி வரணுமா? இதுதான் என்னுடைய மைண்ட் செட். இப்போவும் யோசிக்கிறோம் நம்ம வந்தது தப்புன்னு. ஏன்னா ஒரு உபநிஷத்தை படிக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ ஆகுது. 3 உபநிஷத்தை சேர்த்து ஒரே இதில் படினா சத்தியமாக என்னால் முடியல. குருஜி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்தீங்க, முடியல என்னால். லிட்ரலி ஐ எம் ஃபீலிங் இட். நம்ம அந்த தத்துவ போதா எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது எனக்கு இதில் தெரிஞ்சுது. ஸோ வாட் ஐ டூ இஸ் தட் ஐ கோ பேக் ஹோம், take the Tattva Bodha, try to understand all the concepts so that I can easily relate to the teachings what is there in the Dakshinamurti Sotra. சரிங்களா? இதுதான் என்னுடைய ஒரு லேர்னிங்.
நெக்ஸ்ட்டு வந்து குருஜி கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிசிக்ஸ் தான் திரும்ப திரும்ப கற்றுக்கிட்டு இருந்தேன். இவங்க எடுத்தது த ஸ்பேஸ் டைம் இது எல்லாமே வந்து நான் ஃபிசிக்ஸில் படித்த ஐன்ஸ்டைன் சொன்னது தான், ஸ்பேஸ் டைம் கோஆர்டினேட்ஸ். அதை விட சத்து தான் சித்து, சித்து தான் சத்து அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இன்வென்ஷன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி டூ டெக்னிக்கலாக இருக்கும், பட் ஐ வாண்டட் டு கோரிலேட். குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கியூபிட்ஸ் அப்படிங்கிறது தான் டெக்னாலஜி விச் கேன் ஆக்ட் சைமல்டேனியஸ்லி. ஒரே இது 2 நேரத்தில் ஒரே மாதிரி இருக்கும். சத்து சித்தாகவும் இருக்கும், சித்து சத்தாக இருக்கும். தட் இஸ் த கான்செப்ட் விச் குவாண்டம் கம்ப்யூட்டர் யூஸிங். அது மட்டும் வந்ததுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டெராபைட் எல்லாமே போயிட்டு ஃபெட்டாபைட் அந்த மாதிரி போய்டும். ஸோ குருஜி எனக்கு நல்லா தெரியுது, சயின்டிஸ்ட் எல்லாமே உபநிஷத்தை திருடி தே ஆர் டூயிங் ஆல் தி ரிசர்ச். ஸோ சயின்டிஸ்ட்லாம் திருடுறதுக்கு நாம் விட்டுட்டோம், ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறத அதை நம்ம இன்னும் பண்ணல. ஸோ லெட் அஸ் ட்ரை டு கோ அண்ட் get those contents, the rich contents with us so that we are enriched in our life. Thanks a lot. Thanks for providing this opportunity, Guru. Thank you. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. என்னுடைய பேர் நரசிம்மன். நான் இதை சொன்ன உடனே பூர்வபட்சி எப்போவுமே எனக்கு பூர்வபட்சி பக்கத்தில் வந்து நின்றுவார். எதை சொன்னாலும் வந்து நின்றுவார். இப்போவும் நின்றுட்டார். நீ குருப்பியோ நமகன்னு குருவுக்கு மட்டும் நமஸ்காரத்தை சொன்னையே, இங்கே உள்ள எல்லாருக்கும் சொல்லவில்லையே ஏன்னு கேட்டார். குருவுக்கு நமஸ்காரம் செய்தாய் விட்டதென்றால் ஈஸ்வரனுக்கும் நமஸ்காரம் செய்ததாகும். ஏனென்றால் குருவே ஈஸ்வரன். அந்த தட்சிணாமூர்த்தியாகவே குரு இருக்கிறதுனால குருவுக்கு நமஸ்காரம் சொல்லியாச்சுன்னா தட்சிணாமூர்த்திக்கும் நமஸ்காரம் சொல்லியாகிவிட்டது. சரி, ஈஸ்வரனுக்குத்தானே நமஸ்காரம் செய்தாய், இங்கே உள்ளவர்களுக்கு பண்ணலையே. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இங்கு இருக்கிற அனைவர்களுமே ஈஸ்வராதான். ஆகவே இவர்களுக்கும் நான் நமஸ்காரம் செய்ததாகும். செய்த மாதிரி இல்லை, செஞ்சாச்சு, செய்ததாகும். மாதிரினா வேறு மாதிரி போயிடும், செய்ததாகும். சரி, இதுக்கு இதிலேயே இருக்குது. இது எப்படி தெரியும்? இங்கே வந்த பிறகு தான் தெரியும். விஸ்வரூபமாக இந்த ஈஸ்வரனை விஸ்வரூபமாக பார்க்கிறோம். விஸ்வம்னா அகில பிரபஞ்சத்துக்குமே நாம் நமஸ்காரம் கூறியதாக ஆகிறது. ஆக குருவுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டால் ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் செய்தாயிற்று, ஜீவர்களுக்கு நமஸ்காரம் செய்தாகிவிட்டது, அனாத்மாவுக்கு நமஸ்காரம் செய்ததாகிவிட்டது, எல்லா அகில உலகத்திற்கும் நமஸ்காரம் செய்ததாகிவிட்டது. எவ்வளவு ஈஸியான காரியத்தை நமக்கு குரு கொடுத்துருக்கார் பாருங்கோ. நீ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம்ப்பா, ஒரு வார்த்தை சொல்லு. அந்த பத்திரம் தோயம் பலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு சொல்கிற மாதிரி இங்கே நமஸ்காரத்துக்கும் ஈஸியாக அந்த பிரஸ்தானத்திரயத்தின் சாரமாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்திலேயே இதில் வருது. ரைட். இந்த பசங்க பேசினவுடனே எனக்கு பேச்சே வரல. என்ன நம்ம இதை தவிர நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் நமது குருவினுடைய லட்சணம். அதை வந்து இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம், இப்போ பிரத்யட்சமாக பார்த்து விட்டோம். 2 பாலகர்கள் அழகாக, எனக்கு அந்த குருவே சொல்கிற மாதிரி இருந்தது, தட்சிணாமூர்த்தியே வந்து சொல்கிற மாதிரி இருந்தது. அந்த அவ்வளவு அழகாக அவங்க கூறினார்கள். ரைட். அடுத்து 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். சொல்லிக்கிட்டு இருக்கணும்னா இன்றைக்கி ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம். 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். குரு வந்து இளமையானவர், சிஷ்யர்கள் வயதானவர்கள். இதுதானே தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே வயதானதும் இருக்காங்க, அதை விட இளமையானவர்களும் இருக்கிறாங்களே. 90% 80% தானே சரியாக வருது, சரியாக வரலையே. அப்போ 100% வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா 100% கரெக்டாக இருக்கும். அப்போ எங்கே தவறு இருக்குது? வாச்சியார்த்தமாக பார்க்காத லட்சியார்த்தமாக போகும். குரு
பிரம்மனிஷ்டாவாக இருக்கிற பிரம்மன் நம்ம நார்மலாக இந்த 16 வயது மார்க்கண்டேயன் பிரம்மன் வந்து ரொம்ப அதாவது வயசை சொல்லணுன்னா யூத்துன்னு சொல்லுவோம். அதனால தான் குரு தன்னை பிரம்மனுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டதால் பிரம்மனாக அறிகிறதால் அவ வந்து யூத்துன்னு சொல்கிறாங்க. ரைட். இங்கே எப்படி இவங்க யூத்தில் சிஷ்யர்கள், இவங்க எப்படி அதை விட குறைய வயசு இருக்கும்? இவங்க தன்னை யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? 3 சரீரங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 3 சரீரங்களாக சொல்கிறவங்க ஜீவர்கள் எப்போ தோன்றினாங்க? பல கோடி ஜென்மங்களுக்கு முன்னால் அதுதான் அவங்களுக்கு வயசு. அந்த வயசில் உள்ளவங்களை நம்ம குரு வந்து தன்னுடைய வயசுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதை இங்கே வந்த பிறகு தெரிஞ்சது. சரி, இவ்வளோ ராம்ஜி அங்கேருந்து பார்க்குறாரு, போதும் கொடுக்கறது 2 நிமிஷம்தான் அப்படின்னு சொன்னதுனால நான் இப்போ முடிச்சுக்கிறேன். தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தில் எப்படி தட்சிணாமூர்த்தி நமக்கு உபதேசம் பண்ணினாரோ அதே ஸ்டைலில் நான் என்ன புரிந்து கொண்டேங்கிறத மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இங்கே வருவதற்கு முன்னால் நான் இந்த 3 உடலாக இருந்தேன். நான் தான் இந்த 3 உடல் தான் நான் அப்படின்னு வந்தேன். நான் தான் சுவாமி, என்ன நான் தான் தாசன், சுவாமி இங்கே தாசன், இப்படித்தான் நான் வரும்போது இருந்தேன். வந்து படிக்கிற ஒவ்வொரு நாளாக படிக்க இந்த தாசனானவர் இப்படியே வரார். இப்படியே வந்து இப்படி ஆயிட்டார். நானும் பரமாத்மாவும் ஒன்று, இந்த 3 உடல்களும் நான் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுட்டேன். அறிவோம். ஒரே ஒரு நிமிஷம் அந்த சொன்னதில் கைவல்ய நவநீதம் அதை வந்து இந்த சந்தோஷத்தில் அதை மறந்துட்டேன். கைவல்ய நவநீதம் ரொம்ப பெரிய டெக்ஸ்ட். அந்த பெரிய டெக்ஸ்டாக இருந்தாலும் அந்த இதுவரைக்கும் சொன்னதில் ரொம்ப கிறிஸ்பாக நிறைய பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. என்னால் நோட் பண்ணவே முடியலை. அதனால் இதில் அநேகமாக இதில் ரெக்கார்ட் பண்ணதை மறுபடியும் கேட்டு நிறைய நோட் பண்ணி அவங்ககிட்டயே மறுபடியும் கேட்கணுங்கிற ஒரு ஆவலை தூண்டி உள்ளார்கள். அறிவோம். Jai Shri Ram. Ellaru, I know we're all looking at our watches, so don't worry. I'm not going to speak for 5 minutes. I don't want to summarize anything for India. I'm not going to summarize anything for everyone. Nama ellarkum because of the power of our acharyas, because of the power of the place we are in, Nama Pujya Dayanand Swamiji irukkira edathla, like he was there, avaroda vibrations, avaroda strength and everything, we are all being blessed to be able to experience all of this. I just feel ellarkum our chakras, our spiritual chakras have been activated, and ellarkum, like I think I can speak for everyone when I say we're all grateful for this, to our acharyas, to Ramji idella organize pandradhukku. So thank you again to everyone. Thank you to our acharyas, and I hope everyone, like I know now idukapram, even if I may not have understood every single thing, even if I forget something in the middle of like maybe next week, next month or whatever, I know I'm going to be more receptive to get this jnanam. So it's a lifelong journey irukka porudhu, and I hope we're all going to be part of that. Thank you. நம்ம இத்தனை நாள் 4 நாள் வந்து இங்கே வந்து கேம்ப் அட்டன் பண்ணுறதுக்கு குருஜி அண்டு ஆச்சாரியா பொன்மணிஜி வந்து நாலெட்ஜுக்கு வந்து நமக்கு கண்டினியூஸாக வந்து உணவு கொடுத்துட்டே இருந்தாங்க. பட் நடுவில் நமக்கு வந்து அங்கே போகும்போதெல்லாம் கரெக்டாக நமக்கு உணவு கொடுத்தவர் வந்து ஐயப்பன்ஜி. ஸோ அவருக்கு நம்மளோட இதை வந்து தேங்க்ஸை தெரிவிச்சுன்னா அவர் கொஞ்சம் சின்ன மரியாதை பண்ணலாம். अन्नदान प्रभुवे
ஹரி ஓம். இந்த சுருக்கமாக பேசிடுறேன். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை இந்த ஸ்தோத்திரமாக நான் அனுபவித்ததை விட அதில் உள்ள சாஸ்திர கருத்துக்களை ரொம்ப அனுபவித்து ஆனந்தப்பட்டேன். குருஜி அப்படியே ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர்ற மாதிரி திரும்ப திரும்ப அழகாக ஸ்பூன் ஃபீட் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் மாதிரி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சாஸ்திரத்தை நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதனால் இந்த தருணத்தில் அவங்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குருஜி. ஏன்னா அந்த சாஸ்திரம் படிக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதில்லை. ஏன்னா அதுக்கு நான் பல வருஷங்கள் முயற்சி பண்ணி கிடைக்காது. அந்த காலம் அது உரிய காலத்தில் தான் கிடைக்கும் போல் இருக்குது. அதனால் இந்த காலம் எனக்கு உரியதாக கிடச்சிருக்கு. என்னை இந்த குரூப்பில் சேர்த்து விட்ட ராம்ஜி சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர்னால தான் இந்த குரூப்பில் எனக்கு இணைய முடிஞ்சுது. ஈஸ்வராவே என்னை இந்த குரூப்பில் சேர்த்து விட்ட மாதிரி எனக்கு ரொம்ப ஆனந்தம். எவ்ரிடே நான் யூடியூப்பில் கேட்டு அதை ரொம்ப இந்த வகுப்பெல்லாம் என்ஜாய் பண்ணுவேன். அந்த ஆனந்தத்துக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் எல்லாம் இல்லை. ஏன்னா அந்த சாஸ்திரம் கேட்கும் பொழுது கிடைக்கிற ஆனந்தம் அதை அனுபவிச்சா தான் தெரியும். எனக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு ஆனந்தம். எனக்கு அது ஈஸ்வரோடைய பெரிய கிஃப்டாக இந்த பிறவிக்கு கிடச்சிதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்து அதனால் ராம்ஜி சாருக்கும் குருஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், அனந்த கோடி நமஸ்காரங்கள். அடுத்து கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற அந்த நூல் அம்மா நல்லா சொல்லி கொடுத்தாங்க. தமிழில் நிறைய பக்தி இலக்கியங்கள் இருக்குது. பக்தியை வளர்க்கறதுக்கு நிறையா நூல்கள் உண்டு. ஆனால் ஞானத்துக்கான நூல்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் கைவல்ய நவநீதம் தமிழ்லையே கம்போஸ் பண்ண ஒரு நூல் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கிடச்சிது நம்மளுக்கு. அதனால் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி. பெருவேசரன். குருக்களுக்கும் இந்த கேம்பை சிறப்பாக நடக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்ச அனைத்து காரணிகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேம்புக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு தட்சிணாமூர்த்தி பற்றினா என்ன ஐடியா இருந்ததுன்னா, ஒரு குரு சிஷ்யன் அப்படின்ற ஐடியாவும், எப்போல்லாம் குரு பயிற்சி வருதோ அப்போ கோவிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும்தான் இருந்தது. கேம்ப்பு முடிஞ்சு யோசிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, தட்சிணாமூர்த்தியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணுன்னா, நான் அப்படின்றத தான் என்னுடைய சிம்பிளாக, நானோட சிம்பிளாக தான் தட்சிணாமூர்த்தியை பார்க்க தோணும். ஏன் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி அது இண்டிவிஜுவலாகவும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அது மாதிரி சிஷ்யர்கள் அவங்களும் இண்டிவிஜுவல்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ். அது மாதிரி அது இண்டிவிஜுவல்ஸாகவும் பார்த்துக்கலாம். குருஜி சொன்ன மாதிரி விஸ்வரூப தரிசனத்தும் தட்சிணாமூர்த்தி விஸ்வரூப தரிசனத்துக்கும் பார்த்துக்கலாம். சைத்தன்யாவும் பார்க்க முடியும். ஸோ எல்லா நிலையிலையும் தட்சிணாமூர்த்தி சிம்பலை பார்த்துக்க முடியும். நம்மளையும் அப்படி தான் இண்டிவிஜுவல்ஸ் பார்க்கும்போது ஜீவாத்மாவும் பார்த்துக்க முடியும். நம்மளை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது விஸ்வரூப தரிசனமாகவும் பார்த்துக்க முடியும். நம்ம எல்லாருமே ஒன்றுன்னு புரிஞ்சிக்கும் போது அது சைத்தன்யம் அப்படின்றதும் ஆத்மா அப்படின்றதும் புரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இருக்கிற ஒவ்வொரு சிம்பிளும் 4 ரிஷிகள் பார்க்கும்போது, ரிஷி அப்படின்னும் போது குரு சொன்னாங்க அது விவேகம் இருக்கணும், அவங்களுக்கு விவேகம் இருக்கிறதுனால தான் ரிஷின்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு. அந்த ரிஷி விவேகத்தை வச்சு பார்க்கும்போது சூரியன் சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது குரு பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு சூரியன் சந்திரன் காரணம்னு சொன்ன மாதிரி எனக்கு என்ன புரிதல் உண்டாச்சுன்னா, இன்பம் துன்பம் மாறி மாறி வரப்போகுது. பகல் இரவு மாதிரி இன்பம் துன்பம் நம்மளுடைய எல்லா லைஃப்லேயும் மாறி மாறி வரப்போகுது. தட்சிணாமூர்த்தி உட்காந்துருக்கிற பொசிஷனை பார்க்கும்போது அது ஒரு சமமான பொசிஷன், சமநிலையில் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது இன்பம் துன்பம் மாறி நம்ம எப்போ சமநிலையை அடையிறோமோ அப்போ ஒன்றா, அதாவது ஆத்மாவாக மாறிடுவோம் அப்படின்ற புரிதல் அது கொடுக்கறதா எனக்கு யோசிக்க தோணுச்சு. இது தட்சிணாமூர்த்தி பார்க்கும்போது தோண ஆரம்பிச்சிது. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. பிரம்மம் நான்னா என்னை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, அவர் எனக்கு டைரெக்டாக சொல்ல முடியாது, இன்டைரக்டாக தான் சொல்லித்தராரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுது. சூத்திரம் ஓகே, என்னை பற்றி சூத்திரம் சொல்லிட்டாங்க, அதுக்கு டிரைவ் பண்ணணும் அந்த சூத்திரத்தை அப்படின்னும் போது தான் வேதா
அந்த சூத்திரத்தை டிரைவ் பண்ணுறதுக்கு வேதா வந்ததாக நான் புரிஞ்சுக்கிறேன். வேதா சூத்திரம் டிரைவ் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்கும்போது அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிரைவ் பண்ணியிருக்காங்க. சில இடத்த நம்ம எல்லாருமே கேட்குறோம். ஒவ்வொரு ப்ராசஸ் இல்லை அப்ரோச் வந்து சில இடத்துல வந்து நம்ம மேக்ஸ் சூத்திரம் போடும்போது டிரைவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா ஷார்ட்கட்டில் 2-3 ஸ்டெப்ஸை விட்டுட்டு டைரெக்டாக டிரைவ் பண்ணிடுவாங்க. எப்படி வந்ததுன்றது தெரியாது. சிலது அது மாதிரி இருக்கலாம், 2-3 ஸ்டெப்ஸ் விட்டா மாதிரி இருக்கும். இங்கே நமக்கு எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர்லேருந்து டாப் வரைக்கும் இல்லை அப்படின்றதுலேருந்து இருக்குதுன்றதுலேருந்து இல்லைன்ற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது டிரைவ் பண்ணியிருப்பாங்க. இதை டிரைவ் பண்ணது ஓகே. இருந்தாலும் நான் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது எனக்கு இதுவுமே சேலஞ்சாக இருக்கும்போது தான் பகவத்கீதா வரும்போது பகவத்கீதா கிளாஸ் போனாலுமே இங்கே எனக்கு என்ன கிளாரிட்டி கிடச்சிதுன்னா ஹியூமன் பீயிங் இண்டிவிஜுவலுக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க ஒரே விஷயம் அவனுடைய ஃப்ரீ வில்லு தான். அப்போது ஃப்ரீ வில்லுக்கு எதை பார்க்கணும் அப்படின்னா தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எதை சொல்லி கொடுத்தாருன்னா அவனுடைய ஃப்ரீ வில்லை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்லி கொடுத்த நான் அதை ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம ஃப்ரீ வில்லை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கணுன்னா அது பகவத்கீதாவை யூஸ் பண்ணால் கற்றுக்க முடியும் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சது. இந்த தாட்ஸ் அது புரிய ஆரம்பிச்சது. இன்னொன்று கிளாஸ் கேட்கும்போது ஒரு வார்த்தை வந்து எனக்கு வேறு மாதிரி புரிதல், புனக அப்படின்ற வார்த்தை குருஜி சொன்னாங்க. அது என்ன ஆகும்னா மேனிஃபெஸ்ட் ஆகும், கர்மா, அதுக்கப்புறம் அது வந்து டெஸ்ட்ராய் ஆகிறது, பிரளயம் ஆகிறது. இது எனக்கு எதோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா சிலர் பார்த்துருக்கலாம் ஒரு தமிழ் படம், அது தழுவலா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் அந்த படம் பார்க்கல. வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுட்டான் செத்தான் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதை பார்க்கும்போது மேனிஃபெஸ்டேஷன், கர்மா, பிரளயம் அப்படின்றது தோணுச்சு. அது எதில் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த மாயா, அந்த மாயா ஸ்க்ரீனில் மாயா வந்து எப்படி பிரபஞ்சத்தை உருவாக்குது, அது உருவாக்குனோடனே கர்மா எப்படி நடக்குது, எப்படி பிரளயம் வந்து கிரியேட் ஆகி அழியுது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. அந்த படத்துக்கு பேர் எனக்கு தெரிஞ்சு மாநாடுன்னு நினைக்கிறேன். அது மாநாடு, இந்த பிரபஞ்சமே அது வந்து அந்த படத்துக்கு பேராக கொடுத்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, சனாதன தர்மம் எவ்வளோ நாள் இருக்கும், அழிஞ்சிருமா, குறிப்பாக இந்தியா இன்னும் எவ்வளோ நாளுக்கு போக போகுது அப்படின்ட்டு. நான் முன்ன மாதிரி சொன்ன மாதிரி நம்மளோட இதில் எல்லாத்துக்கும் ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க, A to Z, அதாவது எல்லாமே சொல்லியிருக்காங்க. சில வழிமுறையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சில ஃப்ளைட்டுக்கு போகும்போது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு இல்லை கண்ட்ரிக்கு போகும்போது டைரக்ட் ஃப்ளைட் இருக்காது, டிரான்சிட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட் ஒரு இடத்துக்கு போகும், அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். இங்கே நம்ம சனாதன தர்மம் எப்படின்னா எங்கே போகணுமோ நீங்கள் எங்கே போகணுன்னாலும் டைரெக்டாக எடுத்து போய் விட்டுரும், நம்ம இறங்கி போகணுன்னு அவசியம் இல்லை. சிலது எடுத்துகிட்டு போய் டிரான்சிட் ஒரு இடத்துல விட்டுருவாங்க, அங்கேருந்து கூட்டுன்னு போகிறதுக்கு நம்ம சனாதன தர்மம் ஏற்பாடு பண்ண ஃப்ளைட் மூலமாக தான் போக முடியும் அப்படின்றது புரியுது. ஏன்னா அவங்க பெரும்பாலும் நான் புரிஞ்சுக்கின வரைக்கும் எல்லாருமே எங்கே சொல்ல வராங்கன்னா அவங்களுடைய அல்டிமேட் வந்து சொர்க்கலோகம் போகிறத பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றுன்ற விஷயத்தை தெரிஞ்சாலும் அவங்களோட டெக்ஸ்ட்டு அதை டீல் பண்ணியிருக்கா அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியல. ஸோ டெக்ஸ்ட் வைஸும் நமக்கு டீல் பண்ணிக்கிறது இல்லை குரு நமக்கு டீச் பண்ணுறதும் நம்ம எங்கே போனோமோ நீ தான் ஒன்றுன்ற வரைக்கும் நம்மளை இல்லைன்றதுலேருந்து இருக்குதுன்றதுல இல்லைன்றது சொல்கிற வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றத சனாதன தர்மம் தான் டீச் பண்ணுது. குரு இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு அதை கேட்கும்போது வேறு மாதிரி தோணுச்சு. இங்கே இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம், இந்த நேரத்துக்கு இன்னொரு உலகம் க்ரியேட் ஆகிட்டு இருந்தாலும் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சனாதன தர்மத்தில் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் இங்கே க்ரியேட் ஆனால் அடுத்தது அங்கே தான் நம்ம போய் லேண்ட் ஆக போகிறோம் க்ரியேட் ஆகியிருந்தாலும். ஸோ அங்கேயும் குருஜி வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். மெயின்லி ரெண்டு குருஜி, ராம்ஜி சார், அவினாஷ் சார் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த நமஸ்காரங்கள். எனக்கு வந்து ஈவன் நான் ஃபேக்ட்ரியில் 40 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம், இப்போவும்
ஃபோரமில் பேசுகிறதுக்கு நர்வஸ் ஆகும் எப்போவுமே. அங்கே உட்காரும்போது நிறைய மைண்டில் தாட்ஸாக ஓடும். இப்போ கூட பார்த்திங்கன்னா நெஞ்சு அந்த ஒரு படப்படப்போடு தான் வந்து உட்காந்துருக்கேன். பட் பேசணும், என்னோடய கிராட்டிடியூடை கண்டிப்பாக சொல்லணும், நாங்கள் ஒரு வைராக்கியம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு நான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து இன்டெப்த்தாக வேதாந்தத்தை பற்றி ரொம்ப பேசுகிறதுக்கு உண்டான அருகதை இருக்கா இல்லையான்னு தெரியாது. இப்போ தான் நான் ஒரு 2 இயர்ஸாக ஜேர்னி பண்ணி பகவத்கீதாலாம் கற்றுண்டு படிச்சுட்டு இருக்கிறேன். டெய்லி ஒரு சாப்டர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். குருஜியோட சத்சங்கம் இப்போ இது 2வது கேம்ப். தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் படபடப்பாக தான் பேச வேண்டியிருக்கும். எனக்கு அவ்வளோ இதுவாக வரல. நான் வந்து என்னுடைய நாலேஜுக்கு தர்ஷாமூர்த்தி அப்படின்னா இந்த எக்ஸாம் டயத்தில் பூஜை பண்ணுவா, சைடில் வந்து இந்த குரு வந்தனம் வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை போடுவா, சிவன் உண்மையாக தான் அந்த மாதிரி ஒரு சுவாமியை நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிற மாதிரி நான் வேண்டிகிட்டு இருந்தேன். இங்கே வந்து குருஜியோட எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு அறிவுக்கண் திறந்ததுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தட்சிணாமூர்த்திக்கிட்ட இந்த சோஸ்திரத்தில் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஜீவ பரமாத்மா ஐக்கியத்தை பற்றி அவ்வளோ கிளியர் ஒரு மைண்ட் ஃபுல்லாக அந்த தாட்ஸ்லேயே தான் இருக்கேன் நான். அதனால் எதுவுமே இந்த சத்து தான் சித்து தான் சத்து ப்ளஸ் அந்த தத்பதம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்ல வந்தது என்னென்னா, அந்த 2 குழந்தைங்களும் சொல்ல நான் சீட்டில் உட்காந்து அழுதுட்டேன். உண்மையிலேயே என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த அளவுக்கு குருஜி எப்படி அந்த ஃபோட்டோஸையும் பார்த்து அந்த மிரர் ஃபோட்டோ வச்சு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பிரமாதமாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷனும் அதை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் தியேட்டர் சொல்லும்போது என்ன கோர்ஸுக்கு வந்திருக்கு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி கைவல்லி ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணி சொல்கிறேங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த தமிழில் உள்ள அந்த தமிழ் நடையை ரொம்ப அழகாக அது எப்படி பிரித்து படிக்கணும், அதனுடைய உள் அர்த்தத்தை நம்ம அந்த வேதாந்தத்தோட ஜீவாத்மா பரமாத்மாவோட அந்த எல்லாத்தையும் ஒரு லிங்க் பண்ணி சொன்னது வந்து சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த இதை வந்து இந்த தாண்டவராய சுவாமிகள் இயற்றி ரொம்ப 500 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பண்ணி நீங்கள் பண்ணுறது வந்து பாமர மக்களுக்கெல்லாம் இந்த வேதாந்தத்தை பற்றி புரிகிற நடையில் இது வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். இது வந்து எப்பொழுதும் நான் வந்து ஒரு கவிதை மாதிரி தான் படிப்பேன். ஏனென்றால் நமது குருஜி சொல்வதை கேட்கும்போது ஏதோ ஒரு கவிதையாக அவரது சொற்பொழிவை பற்றி சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆவல் தோன்றும். அதை போலவே இன்றும் நான் ஒரு கவிதை எழுதி வந்திருக்கிறேன். அது கவிதை இல்லை என்று தெரியும், ஏதோ சொற்களை அங்கே இங்கே மாற்றி போட்டு எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். தாழ்சடை கடவுள் தாண்டவர் கோன், அவர் அமைதியாக, அவர் ஞான பெருநிதி, அவர் நாடி வந்த நால்வருக்கு பேச்சால் உணர்த்த முடியாததை, பேசினாலும் புரிந்து கொள்ள முடியாததை சித்தான ஜீவனுக்கு சின்முத்திரையால் காட்டி அருளினார். ஞானப்பெருமான் அவரே ஞானப்பெருமானான அவரே ஞானத்துக்கு ஒரு நாள் வந்தார். அவர் ஞானாசிரியராக பல ஞான பனுவல்களை படைத்துள்ளார். அதில் படைத்த இந்த தனது காணிக்கையான தனது மூல பெருமானுக்கு படைத்த காணிக்கையான தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இந்த பனுவலில் சொல்லாமலே பல சொற்களை சொற்சித்திரத்தால் காட்டியுள்ளார். அதில் முதல் சித்திரத்தை பற்றி எனக்கு பேச இப்பொழுது அது என்னவென்றால், காணும் உலகை கண்ணாடி காட்சி என்றார். கண்ணாடி காட்சி என்றால் அது ஒரு உளவா காட்சி, உள்ளது போல் தோன்றும் காட்சி, உளவா காட்டி, மித். அதை உற்று நோக்கினால் நமக்கு உண்மை புரியும். அதில் இடவல மாற்றம் உண்டு,
தலைகீழ் மாற்றமும் உண்டு. உலகத்தை ஒரு குளக்கரையில் பிரதிபிம்பத்தில் இடவள மாற்றம் உண்டு, தலைகீழ் மாற்றமும் உண்டு. குளத்தில் தெரியும் அரச மரத்தில் வேர்கள் மேலாகவும் கிளைகள் கீழாகவும் தோற்றம் தருகிறது. ஊர்த்வ மூலம் அதஷாக்கம். கண்ணபிரான் நமக்கு தந்த காட்சி. ஸோ குருஜியின் விளக்க உரையை கேட்டபொழுது இது தோன்றியது. இன்னும் பல பல குருஜியின் உரைகளை நான் கேட்க வேண்டும். பல புரியாத விஷயங்களை புரிந்து கொள்ள எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்று பெருமானை வேண்டுகொள்கிறேன். அதேபோல் பொன்மணி ஆசிரியர் அவர்கள் கைவல்ய நவநீதத்தை பற்றிய முழுதும் படித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை தூண்டினார். அவரது விளக்கம் மிக மிக அற்புதமாக இருந்தது. ஸோ எல்லோருக்கும் குருஜி அவர்களுக்கு இருவருக்கும் மிக மிக நன்றி. எனது வணக்கமும் வாழ்த்துக்கள். இருக்கு ஜீவாத்மா பரமா, ஏதோ ஆத்மா ஆத்மாங்கிறத நாங்கள் இத்தனை நாள் காதில் கேட்டுட்டு சரி ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குங்கிறது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான். ஜீவத்தையும் பரத்தையும் எடுத்துட்டா ஆத்மாங்கிறது ஒன்று தாங்கிறது ரொம்ப அற்புதமாக விளக்கிட்டீங்க. அதில் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி தூங்கும் போதும் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத ரொம்ப எல்லா நிலையிலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எப்படி எப்படி இருக்குது நம்மளோட இதுங்கிறது மனசு புத்தி எல்லாத்தையும் பிரித்து ஒவ்வொரு ஸ்டேஜும் போயிட்டே இருந்தேன். அப்போ ஒரு பேனர் பார்த்தேன். ஃபோன் பார்த்துட்டு ஃபோன் சரி ட்ரை பண்ணுவோம், சும்மா ட்ரை பண்ணிவிட்டு வச்சுட்டேன். அது அன்டைம். இம்மீடியட்டாக ஒரு திரும்ப கால் வருது, அறிவோம் அப்படின்னு வந்துச்சு. என்னடா அது? ஏன்னா நான் வந்து எப்போவும் அறிவோம் தத்சன்னு எழுதுவேன். அது ஏன் எழுதுறேன் எதுக்கு எழுதுறேன்னு தெரியாது, அது என்னன்னு தெரியாது. அறிவோம் தத்ச, என்னடா அது? சரி ஓகே அறிவோம் சொல்லுது. ஓகே என்னன்னு கேட்போம். சங்கர்ஜி வந்துருங்க அப்படின்னா சரி ஓகே. அப்போவும் வந்து ஒரு ஆஃப் மைண்டட் தான். சரி எல்லாம் கார்ப்பரேட் போல் தான் இருக்கும் போல இருக்குது. சரி உள்ளே போகிறேன், பார்த்தா கிருஷ்ணா நிற்கிறான். ஐயோ வாடா கிருஷ்ணா கிடச்சிட்டான். சரி கிருஷ்ணா வந்து நம்மளை கரெக்டான இடத்துல வந்து சேர்த்துக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்றேன். அப்புறம் ராம்ஜி வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. இவர் யாரா அது? இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கார். இவர் எதெல்லாம் சீரியலில் நடிச்சிருக்காளா, மூவியில் நடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கு உள்ள. அப்போ இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் கிடச்சதுன்னா, இப்போ நம்ம லாஸ்ட் ஜென்மாவில் வந்து படிச்சிருப்போம், அது அப்படியே நின்றுட்டுருக்கோம். திரும்ப அடுத்த ஜென்மாவில் வந்து அது தொடரும். அது மாதிரி ஓகே சம்வாட் அது மாதிரி இருக்கலாம். இங்கே சில பேரோட முகம் வந்து எனக்கு வந்து இவர் எங்கேயோ பார்த்துருக்கேன்னா எங்கே பார்த்தேன்னு தெரியல. அப்புறம் அவர் சொல்கிறாரு நான் இந்த ஏரியாவில் இருந்தேன் 4 வருஷம். ஸோ தெரியாமலே அவர் வந்து அவர் உள்ளே பார்த்துருக்கேன் அவரை. ஸோ அது மாதிரி சில பேர் முகம் வந்து ஓ அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி உங்களெல்லாம் பார்த்துருக்கோம் ஏதோ ஜென்மாவில். ஸோ அப்படி நான் நினச்சிக்கிட்டேன். இது வந்து என்னோடய தெளிவுக்காக சொல்லிக்கிறேன். அப்புறம் லாவண்யாஜி ஏன்டா பூ வச்சு லாவண்யாஜியில் கேட்டிங்கன்னா, சங்கர்ஜிக்கு போவேன், பூ எடுத்துகிட்டு போனேன்னு நினச்சிங்களேன். அங்கே கிருஷ்ணர் இருப்பான், லாவண்யாஜி வச்சுருப்பாங்க. நான் அவர் கையில் கொடுத்தேன்னா அவர் கிருஷ்ணருக்கும் லாவண்யாஜிக்கு அப்புறம் சங்கர் இவருக்கு வைப்பாங்க. நான் போகிறேன்னு நினச்சிக்கிட்டேன். போனேன்னா கிருஷ்ணருக்கு மட்டும்தான் வைப்பேன். என்னடா அதாவது புரியுதுங்களா? என்னன்னா ஆஃப் ஆஃப் ஹலோ அறிவோம். அதான் இப்படி தான் நான் கிருஷ்ணாவுக்கு மட்டும் வைப்பேன். என்னென்னா நிறைய கார்ப்பரேட்டில் வந்து நான் அப்படி பார்த்து நம்ம மனசில் என்னென்னா குருஜினா வந்து வயசானவங்களாக இருக்கணும், தாடி வச்சுருக்கணும், நல்லா அப்படி தான் நம்ம மனசில் தெரியுது. இவர் என்னடா இவர் உங்களுக்கு போய் வைக்கிறாங்க குருஜியாக கனெக்ட் ஆகலை. அதனால தான் லாவண்யாஜி சொல்ல இப்போ இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு இப்போ உடச்சி இப்போ நிறைய பிபிடி ஒரு இது பார்த்துருப்பீங்க சமயத்தில் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லி இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு அத்தியாயத்தை படிக்க 18th அத்தியாயம் வந்து கரெக்டாக வந்து அப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கிறப்ப ஒரு இது மாதிரி வந்துடும் அப்படின்னாரு.
அவர் சொன்ன மாதிரியே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கசமசம் எல்லாம் படிச்சுட்டு இருந்ததுங்க. அவங்கவுங்க அத்தியாயத்தை எல்லாம் பாராயணம் பண்ணாங்க. கரெக்டாக அவங்கவுங்க அத்தியாயம் முடித்து அந்த மெயின் ஸ்ட்ரீமில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த 18 அத்தியாயம் எல்லாம் வந்து இப்போ என்னப்பா அப்படியே ஒரு கோரஸாக அந்த எல்லாரும் ஒரே ஒரு டோனில் சொன்னது வந்து அப்படியே ஒரு புல்லரிச்சு போன மாதிரி ஒரு அனுபவம் வந்து எனக்கு இருந்தது. அவர் சொன்ன மாதிரி இந்த சரஸ்வதி, யமுனா, கங்கோத்ரி ஏதோ சொன்னாங்கல்ல, அலக்நந்தாவில் வந்து ஜாயின் ஆகி அந்த பிரவாகம் எடுத்து போகிறத அது வந்து நான் பார்த்ததில்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருந்தது. ரொம்ப அற்புதமான இருந்தது அது. அன்றைக்கி ஆக்சுவலாக வரப்போ கூட வீட்டிலேருந்து சரி என்னடா நம்ம போகிறோமே, இப்போ இன்றைக்கி சண்டே ஆச்சு அப்படின்ற மண்டே ஆச்சு ஒரு மாதிரி சரி போகலாம். அது வந்து பட் ஹெவன் சேக் அதை மிஸ் பண்ணியிருந்தோன்னா அது மாதிரி வரப்பட்டு ஒரு டயர்டாக இருந்தது. ஆனால் எல்லாம் முடிஞ்சவொன்னே ஒரு கார்டன் ஃப்ரெஷ்ஷு அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிது. அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாமே கேம்ப் எல்லாம் போகிறோம். இட் இஸ் ஒன்லி மேன் மேக்கிங் டெக்னாலஜி அண்ட் லேர்னிங் ஒர்க் ஷாப், எக்ஸலண்ட். அதில் வந்து நம்ம வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்கூலில், காலேஜஸில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அறிவு, வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதை வந்து நம்மளுக்கு வந்து தங்கு தடையின்றி கண்டினியூவாக கொடுத்துட்ருக்க குருஜிக்கும் ராம்ஜிக்கும் இந்த சமயத்தில் ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து இதுதானா அதுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே கோரிலேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அதிசயமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். அன்றைக்கி வீட்டில் போயிட்டு இருந்தேன். அவங்க வந்து வீட்டில் விசஸ் வந்து எப்பயுமே கேட்டுட்ருப்பாங்க ஏதாவது. நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து குருஜியோட ஸ்பீச் ஒன்று கேட்டேன். ஒரு டாக் ஷோ நடந்துகிட்ருக்கு. அந்த டாக் வந்து போய் அப்படியே வித்தெல்லாம் காமிக்குது. அதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் இயர் அந்த டாக் போகுது, அதுக்கு ப்ரைஸ் கிடைக்கல. ஆனால் டாக் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட்டுக்கல. ஏன்னா அந்த மனசு வந்து வந்தது ரைட் ஓகே, வரலையா டபுள் ஓகே, அது பாட்டுக்கு இருக்கு. அந்த மாதிரி மனசை வந்து இந்த உலக விஷயங்களில் வந்து ஈடுபடுத்தாமல் நமக்கு கிடைக்கிறது ஈஸ்வர பிராப்தம்னு நினச்சி நம்ம இருந்துக்கணும்னு சொல்லி டக்குன்னு எனக்கு ஏற்படுது. நிறைய விஷயங்கள் கிளாஸில் அது இதெல்லாம் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். பட் லேட்டஸ்ட்டு கிடைச்ச ஞானம் இருக்கே அதுதான் நம்ம சொல்ல முடியும். அப்புறம் தட்சிணாமூர்த்தி அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கல்லால் அமர்த்து கீழே இருக்கார். இந்த சனகாதி முனிவுகள் இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர் யார் என்ன, அவரை பற்றி சங்கரர் எப்படி சொல்லியிருக்காரு அதை வந்து விவரித்து சொல்கிறப்ப இதெல்லாம் வந்து சாதாரணமாலாம் எழுத முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு கிருபை தான். அந்த இதை வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அழகாக நிதானமாக பொருள் புரிகிற மாதிரி நம்மளுக்கு அது விளங்குற மாதிரி சொல்லி புரிய வச்ச குருஜிக்கு வந்து நம்ம என்ன கைமாறு பண்ணிட போகிறோம்? இன்னும் கிடையாது. இன்னொன்று லாஸ்ட்டாக வந்து இதை வந்து அர்த்தம் புரிஞ்சு படித்தாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் படித்தாலும் சரி, யாராவது படிக்கிறத கேட்டாலும் சரி, இல்லை பாராயமாக பண்ணாலும் சரி, எல்லாம் அதாவது அங்கே போய் எட்டி பார்த்தாவே புண்ணியம். சக்கரை பாகு ஒரு தட்டில் ஊற்றி வச்சுருக்கோம், எங்கே தொட்டாலும் இனிக்கும். அந்த மாதிரி தான் அந்த இது. கைவல்ய நவநீதை வந்து தமிழில் வந்து அவர் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த காலத்தில் வசதி வாய்ப்புகளுக்கு அவர் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போய் ஒருத்தர்கிட்ட படித்து அதை வந்து அவரவர் நிறுத்திக்காமல் தமிழில் வந்து அதை விவரித்து அதை வந்து அழகாக சொல்லி கொடுத்து அதை அவங்க வந்து நம்ம ஜி வந்து சொல்லி கொடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தமிழ்லையே சான்ஸ்கிரிட் தான் தெரியல அப்படின்னா தமிழ்லேயே தெரியாத வார்த்தைகள்லாம் நிறைய இருக்குது. அதில் இந்த சந்ததம், அப்புறம் இந்த அந்தகன், சந்ததம் மூவாசை சகதியில் உலண்டனே, அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை, இதெல்லாம் எங்கேயோ கேட்டிருக்கோம். அதுக்கு மீனிங் வந்து இங்கே தான் புரிஞ்சுது. சரி, நேரம் ஷார்ட்டாக இருக்கிறதால ஐ வில் கட் ஷார்ட் மை ஸ்பீச்சு. இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. பர்டிகுலராக ராம்ஜிக்கு நன்றி. இன்னும் பேசணும், பட் இருந்தாலும் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாருக்குமே நமஸ்காரங்கள். நான் குவிக்காக போயிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸோ நம்ம இப்போ இங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போனோம் எல்லோரும். ஸோ நான் முதல்ல என்னோடய வீட்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐட் லைக் டு தேங்க் மை ஹஸ்பண்ட் சிவா. அவர்னால தான் எனக்கு ஆக்சஸே கிடச்சிருக்கு டு திஸ். அண்ட் அகெயின் மை பேரண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ். ஸோ கிரிட்டிசிசமோடு நம்ம வந்தோன்னா இங்கேயும் நமக்கு சரியாக வராது, திரும்பி போனாலும் நம்ம பிரச்சனையாகும். ஸோ திங்க் தட் இஸ் ஃபவுண்டேஷனல் ஃபார் லேர்னிங் டு ஹேப்பன். அப்புறம் இங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட ஹேமா அண்ட் மை கிட்ஸ் ஆல்சோ, தேவர் மோர் கோஆப்ரேட்டிவ் தேன் ஐ எக்ஸ்பெக்டட். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி இந்த கீதா ஈவெண்ட் பற்றி ஒன்று நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த ஆர்கனைசர்ஸ் வந்து 14th அன்றைக்கி அந்த ஈவெண்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா. அண்ட் இமீடியட்லி வி ஹேட் த கேம்ப் ஹியர். So, I mean, is deeply grateful to the core team
for pulling through that event and then immediately coming here for the camp. Just stupendous commitment. So என்னோட heartfelt gratitude. நான் அதுக்கு சரியாக ஆக்சுவலி யாருக்கும் மெசேஜ் அனுப்புறதுக்கே எனக்கு அங்கே டைம் ரொம்ப இருந்திருக்கல. apologies for the delayed gratitude. ஸோ சாரி அது. அண்ட் ஸோ கண்டென்ட் பற்றி பார்த்தா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் வந்து ரொம்ப ஹைலி ப்ரொஃபவுண்ட், ரொம்ப பேக்டாக இருந்தது ஒரு லைன்லேயும். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த ப்ரிப்பரேஷன் குருஜி டு கைண்ட் ஆஃப் பிரேக் இட் டவுன் ஃபார் அஸ். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் ஸ்தோத்திரம். ஹோப்ஃபுல்லி இனிமேல் பாராயணம் பண்ணிச்சு அது மீனிங்கோட கொஞ்சம் சொல்ல ரொம்ப ஐ மீன் இது ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம். அது ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணி டெலிவர் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அண்ட் கைவல் நவநீதம் கூட அந்த தமிழில் குரு சிஷ்யாவோட கண்டென்ட் ரிலேட்டடாக பார்த்தோம். ஹவு குரு சிஷ்யாசம் ஐ மீன் சிஷ்யாவுக்கு வந்து குரு போகிற ரிலேட்டட் டாபிக் அண்ட் சாதன சதுஷ்டயம் வந்தது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டேக் அவேஸ். அண்ட் 2 விஷயம் நான் மென்ஷன் ட்ரை சொல்கிறது வந்து ஆர்ஷவித்யா சம்பிரதாயம் தான் இந்த கேம்போட பேர். ஸோ கன்சிடரிங் ராம்ஜி அந்த சத்சங்கில் சொன்னார் தட் இப்போ கரண்ட் டைமில் வந்து இந்த நாலேஜ் வந்து இவ்வளோ கிளியராக கிடைக்கிற ஒரே இடம் வந்து இது அப்படின்னு சுவாமிஜி சொன்னாருன்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஐ மீன் அநேக கோடி நமஸ்காரங்கள் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அகெயின் ராம்ஜி வந்து நிறையா டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணார். தேங்க்யூ அண்ணா. ஸோ அபவுட் விவசாயாத்மிகா புத்தி எப்படி இப்போ திரும்பி கேம்ப்லேன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹவு டு கைண்ட் ஆஃப் பி இன் திஸ் நாலேஜ் அண்ட் டு கண்டினியூ த ஜர்னி. அண்ட் ஆல்சோ மை ஸ்ரத்தா இன் த ஹோல் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். ட்ரஸ்ட் த ப்ராசஸ்னு சொல்லுவா. லைக் இந்த ப்ராசஸ் தான் அவளும் போயிட்டு வந்திருக்கா. ஸோ அதோட பலன் பார்க்க மை ஸ்ரத்தா ஆன் த ஹோல் ப்ராசஸ் தட் வி ஹாவ் டு லீவ் த ஹவுஸ் அண்ட் கம் ஃபார் த கேம்ப். வி ஹாவ் டு லிசன் டு லைவ் கிளாஸஸ். ஆன்லைனில் வந்து விட இதில் வந்து ஒரு 100 times பெட்டராக புரியுறது. ஸோ அந்த ப்ராசஸ் மேலே எனக்கு ஓவரால் ஸ்ரத்தா இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். ஸோ ஃபைனலி மை கிராட்டிடியூட் டு ஆல் த சத்சங்கீஸ். எனக்கு நியூ பீப்புள் தட் ஐ ஹவ் மெட். அண்ட் மை ஒன்லி ப்ரேயர் இஸ் when I go back இந்த சர்வாத்மகம்னோட லாஸ்ட் வேர்ஸ் முடிஞ்சுது. ஸோ அந்த அகங்கார கூப்பையில் விழுறதுக்கு வந்து கொஞ்சம் 10 steps விழுந்துட்டு இருப்போம்னா ஒரு 8 ஸ்டெப்ஸுக்கு கொஞ்சம் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஹரியோம். குருஜிக்கு நமஸ்காரம். மற்றும் இங்கே வந்திருக்க கேம்ப் அட்டன் பண்ணுற அனைவருக்கும் எனது வணக்கம். நான் தக்ஷணா 2019 இருக்கும் கொரோனா டைம். அப்போ எங்கள் அக்கா ஆன்லைனில் இதில் கூப்பிடுவாங்க. அவங்க யூஎஸில் இருக்காங்க, நான் ட்ரிச்சியில் இருக்கேன். என்னை ஜூமில் கூப்பிடுவாங்க. எனக்கு அப்போது தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரம் எடுக்கிறாங்க. அவங்க இந்த ஸ்லோவாகவே புரியல. ஆனால் லாவண்யாஜியோடு தான் கேட்குறோம். அப்போ ஒன்றுமே புரியல. சரி அவங்க கூப்பிட்றாங்களே சொல்லி தான் நான் கேட்டேன். அப்போது இப்போ அதை இது கேட்குறப்போ ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. அவங்க எனக்கு அந்த ஸ்லோவாகவே இது வந்து வராது, அந்த படிக்கிறதுக்கே வராது. இப்போது ஜியோட அப்படி காதில் ஒழிச்சுட்டே இருக்குது. நான் இனிமேல் டெய்லி அதை படிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் அவங்களோடது ரொம்ப சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி. எனக்கு எங்கள் அக்கா எதாவது கேட்டாங்கன்னா திருன்னு முடிச்சுட்டே இருப்பேன். ஜி அவ்வளோ இதாக நல்லா எளிமையாக நல்லா சொல்லித்தராங்க. இன்னும் நான் ரொம்ப டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். கிடைக்கிற டைமெல்லாம் நல்லா இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. அதே போல் இண்டிவிஜுவலில் ஆத்மா சத்தியம், பாடி வந்து உண்மை இல்லை. அது நம்ம ஒவ்வொரு செயல் செய்கிறதுக்கு பின்னாடியும் நம்ம அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த இதில் ஒரு இது செஞ்சாலே அது பின்னாடி ஆத்மா, அதுதான் உண்மை. அதை நம்ம எப்பயுமே நினச்சிட்டே இருக்கணும். இந்த இது போல் நம்ம யூடியூப்லலாம் கேட்குறோம், இருந்தாலும் அந்த அளவுக்கு நேரில் வர்றதை விட அது வந்து நேரில் வர்றது ரொம்ப பலன் அளிக்கும். அதனால தான் நான் கூட இது கேம்ப் இருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அட்டன் பண்ணுவோமா அப்படின்னு. எங்கள் அக்கா ரிஷிகேஷ் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க கூட தான் போயிருக்கேன். தனியாலாம் போக பயம். ஏன்னா இப்போது ஏதோ இது தைரியத்தில் வந்துட்டேன். இது நான் தனியாக தான் வந்தேன். ஏதோ நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டேன். இந்த கைவல்ய நவநீதமும் ரொம்ப எளிமையான இதாக தமிழில்
நல்லா குருஜி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதையும் நான் படிக்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருஜி நமஸ்காரம், கோடி நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமக. ராம்ஜி கிட்ட சொன்ன ஆர்ஷா அவினாஷ் ஃபவுண்டேஷனும் ஆர்ஷ போதினியும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் கேம்ப் நடத்தலாம் ஆணைக்கட்டியிலேன்னு அவர் சொன்னார். 2025 ஃபுல்லாக நாங்கள் இப்போ ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம், ஸோ இப்போது யோசித்து சொல்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அக்ரி பண்ணார். அது இவ்வளோ நல்லா நடந்துருச்சு. இந்த ஆர்ஷ போதினியோட வாலண்டியர்ஸ் ரியலி கிரேட். ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தா 2 பேர் வந்திருந்தாங்க. வந்து இந்த இதுக்கு ஒவ்வொரு ஆஸ்பெக்டும், இந்த ரூமில் இருக்கிற ஒவ்வொரு வசதியை செக் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ரூம்ஸில் இருக்கிற வசதி பார்த்தாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக. அப்புறம் இன்க்ளூடிங் இந்த கோயிலில் இருக்கிற பொருள்களெல்லாம் கூட அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் இருக்குதா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டாங்க. இவ்வளோ பக்காவாக பண்ணாங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு த வாலண்டியர்ஸ். அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இதில். ஸோ எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. அப்புறம் இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் விகாஸ் எல்லாம் அவ்வளோ டெடிக்கேட்டட் டீம் ஆஃப் வாலண்டியர்ஸாக இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ ராம்ஜியோட பொண்ணு சொன்னான், நான் ப்ரிவிலேஜ்டு பர்த்னு. அதில் சந்தேகமே இல்லை. நீ வந்து போன ஜென்மாவில் யோக பிரஷ்டா, அதனால் சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே பிறந்திருக்கா. அப்புறம் ஞானினாம் கிரகலையும் பிறந்திருக்கா. ஸோ அவரும் தான். நீங்கள் 2 பேரும் ரொம்ப ப்ரிவிலேஜ்டு பர்த்து, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாருமே ப்ரிவிலேஜ்டு பர்த் தான். ஏன்னா நம்மளாம் இந்த நாலேஜுக்கு வந்துட்டோம். ஸோ உங்கள் ஆர்ஷபோதினியோடைய ஆக்டிவிட்டீஸ் ஒரு இது அனுப்பியிருந்தார். அதனால் நம்ப முடியல, இன்னும் 1 வருஷத்தில் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு. 365 நாளில் 365 ப்ரோக்ராம் இருக்குது அந்த லிஸ்ட்டில். ரியலி கிரேட். ஸோ ஆர்ஷா அவினாஷ் ஃபவுண்டேஷனும் ஆர்ஷ போதினியும் இந்த கேம்ப் நடத்தினதை பற்றி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். ஓம் அச்சுதாய நமः, அனந்தாய நமः, கோவிந்தாய நமः. शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. वोम्बूः. पुष्पम्. ममोपात्त समस्त दुरितक्षयद्भारा श्री परमेश्वर प्रीत्यर्थं शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्वेतवराह कल्पे वैवस्वतमन्वन्तरे 28तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ट्यां संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे शुभदितौ पूर्वाषाढानक्षत्रयुक्तायां सिद्धयोगविष्टिकरण एवं गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां वर्तमानायां शुभदितौ सहकुटुम्बानां शिष्यवर्गाणां क्षेमस्थैर्य वीर्यविजय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थ काममोक्ष चतुर्विध फलपुरुषार्थम् इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थं सकलविद्याप्राप्त्यर्थं ज्ञानवैराग्य सिद्ध्यर्थं श्री सद्गुरु अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थं विशेषतः श्री सद्गुरु पादपूजामद्य करिष्ये. ओम गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेऽस्मिन् सन्निधिं कुरु. ओम आगमार्तं तु देवानां गमनार्थं तु रक्षसां गुरवे कण्ठारवं तत्र देवता आह्वानलाञ्छनम्. ओम श्री सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः. आवाहयामि पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोगो अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि स्नानं समर्पयामि.
பாதி பாதி எவ்வளோண்ணா ஜி இன்னொரு சொம்பு எடுக்க மாட்டீங்களா ஜி இல்லையா ஓம் சஹஸ்ரசீர்ஷா புருஷः सहस्राक्षः सहस्रपात् स भूमिं विश्वतो वृत्वा अत्यतिष्ठत्तशाङ्कुलं पुरुष एवेदगुं सर्वं यद्भूतं यश्च भव्यं उदामृतत्वस्येषानः यदन्नेनातिरोहति एतावानस्य महिमा अथोऽध्यायागश्च पूरुषः पादोऽस्य विश्वा भूतानि त्रिपादस्यामृतं दिवि त्रिपादोर्ध्वबुधैर्पुरुषः पादोऽस्येहा भवात् पुनः तथो विश्वं न्यक्रामत् शासनानसने अभि तस्माद् विराटजायत विराजो अतिपूरुषः ओं श्री सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि समस्तोपचारान् समर्पयामि श्री सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः दिव्य श्री परिमलगन्धान् धारयामि ரெண்டு காலையும் விட்டுங்க சந்தனம் ஃபஸ்ட்டு சந்தனம் அவங்க கிட்ட கொடுத்து வெயிட் பண்ணுங்க அவங்க கிட்ட கொடுத்து गन्धस्योपरि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि கையில் வச்சுக்கோங்க ரெண்டாம் வச்சுக்கோங்க सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः पादमालान् समर्पयामि ओके गुड पुष्पमाला எல்லாம் எழுந்துக்கலாம் அது எழுந்துக்கோங்க त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव जय भोल सद्गुरुनाथ महाराज की ओम श्री सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः पुष्पैः सम्पूजयामि ध्या उकांदुको उकांदुको இந்த தாமரத்தை தனியா வைக்கிறேன் ध्यानं नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमण्यात् अस्मद्गुरुं सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मध्येसि कञ्चापि नमः நான் சொல்கிறேன் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணலாம் ஓம் சத்குரவே நமः ஓம் அஜ்ஞானநாசகாய நமः ओम अदम्बिने नमः ओम अद्वैत प्रकाशकाय नमः ओम अनपेक्षाय नमः ओम अनसूयवे नमः ओम अनुपमाय नमः ओम अभयप्रदात्रे नमः ओम अमानिने नमः ओम अहिंसामूर्तये नमः ओम अहेतुकदया सिन्धवे नमः ओम अहंकारनाशकाय नमः ओम अहंकारवर्जिताय नमः
ॐ आचार्येन्द्राय नमः ॐ आत्मसन्तुष्टाय नमः ॐ आनन्दमूर्तये नमः ॐ आर्जवयुक्ताय नमः ॐ उचितवाचे नमः ॐ उत्साहिने नमः ॐ प्रमाणप्रवर्तकाय नमः ॐ छिन्नसंशयाय नमः ॐ तत्त्वदर्शिने नमः ॐ तपस्विने नमः ॐ तेजस्विने नमः ॐ त्यागिने नमः ॐ संप्रदायविदे नमः ॐ स्वतन्त्राय नमः ॐ पूर्णाय नमः ॐ मौनिने नमः ॐ श्री सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः ॐ श्री सद्गुरु परंपराय नमः नानाविध परिमलपत्र पुष्पाणि समर्पयामि ரெண்டு மூணு பண்ணா போதும். ரெண்டு பேரும் சேர்த்து காமிங்க, ரெண்டு பேருக்கு சேர்த்து காமிங்க. ஓகே, தீபம். ஓம் உத்தீப்யஸ்ய ஜாதவேதோபக்னிர்நிரரிதம் மம பசோகஸ்ச மஹ்யமாவஹ ஜீவனஞ்ச திசோ திச மானோ हि गुंसीज्जातवेतो गामश्वं पुरुषं जगत् अबिभ्रदग्न आगगिश्रियामा परिपादय साज्यं च प्रतिसंयुक्तं मह्निना योजितं मया गृहाणमङ्गलं दीपं गृहाणपुरुषोत्तमा ओम श्री सद्गुरु शरणारविन्दाभ्यां नमः प्रत्यक्षदीपं दर्शयामि दीपानन्तरं आचमनीयं समर्पयामि पुष्पाणि समर्पयामि नैवेद्यं स्थावरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः चिन्मयं व्यापि यत्सर्वं त्रैलोक्यं सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव அவங்க ரெண்டு பேரும் அவங்க வெயிட் பண்ணுங்க சொல்ல முடியும் சென்டரா நின்னுக்குங்க त्वमेव सर्वं मम देव जय भोल सद्गुरुनाथ महाराज की आरती ओम नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः तत्र सूर्यो भाति न चन्द्रतारकं नेमा विद्युतो भान्ति कुतोऽयमग्निः तमेव भान्तमनुभाति सर्वं तस्य भासा सर्वमिदं विभाति ओम श्री सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः कर्पूरनीराजनं सन्दर्शयामि नीराजनानन्तरमिदं आचमनीयं समर्पयामि पुष्पाणि समर्पयामि रक्षान् धारयामि हर हर नमः पार्वती पतये ओम योपां पुष्पं वेद
चंद्रमा वा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति देवदेव जगन्नाथः पार्वती प्रियशङ्कर पुष्पाञ्जलिं प्रदास्यामि नमस्ते वृषभध्वज नानासुगन्धपुष्पाणि यथा कालोद्भवानि च भक्त्या धर्तानि पूजार्थं गृहाण परमेश्वरी। ओम श्री सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वेदोक्तमन्त्रपुष्पं समर्पयामि, सुवर्णपुष्पं समर्पयामि, पारिजातपुष्पं समर्पयामि, छत्रचामरादि समस्तराजोपचारान् समर्पयामि। ओम देवदेवोत्तम देवता सार्वभौम अखिलांडकोटि ब्रह्मांड नायक सामगान प्रिय सामगानम् अवतारय। विश्वों के अंधेर गद में गिर न जाए इस सफल में, दीपों का आभार दे शारदे वरदान दे हम सवाहिनी ज्ञानदायिनी हम सवाहिनी ज्ञानदायिनी। ओम देवदेवोत्तम देवता सार्वभौम अखिलांडकोटि ब्रह्मांड नायक यजुर्वेद प्रिय यजुर्वेदम् अवतारय। ओम मुचेत्पूर्जेत्व भाग्यवस्तो भाग्यवस्तदेवो वस्सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे। हरिः ओम ओम हाव हाव हावु अहमन्नमहमन्नमहमन्नम् अहमन्नादोऽहमन्नादोऽहमन्नादः अहग्लिश्लोककृतहग्लिश्लोककृतहग्लिश्लोककृत् अहमस्मि प्रथमजारितास्य पूर्वं देवेभ्यो अमृतस्य न भायि यो मा ददाति स देवमा वाह अहमन्नमन्नमदन्तमात्मि अहं विश्वं भुवनमभ्यभवां सुवर्णज्योतिः य एवं वेद इत्युपनिषत्। ओम देवदेवोत्तम देवता सार्वभौम अखिलांडकोटि ब्रह्मांड नायक आशीर्वाद प्रिय आशीर्वादम् अवतारय। ओम स्वस्तिः प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीन्महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी
देशोऽयं शोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः। ॐ महद्भ्यो नमः। स्वामिनः भवन्तः सर्वे शृण्वन्तु। स्वस्ति मन्त्रार्थाः सत्याः सफलाः सन्ति महान्तो न गृह्णन्तु। सर्वे जनाः सुखिनो भवन्तु। समस्तसन्मङ्गलानि सन्तु। राजा धार्मिको विजयी भवतु। देशोऽयं निरपत्रभोस्तु। सत्यागेता आशिषः सन्तु। ॐ पृथिवी शान्तिरन्तरिक्षगुं शान्तिर्द्यौः शान्तिर्दिशः शान्तिरवान्तरदिशाः शान्तिरग्निः शान्तिर्वायुः शान्तिरादित्यः शान्तिश्चन्द्रमाः शान्तिर्नक्षत्राणि शान्तिरापः शान्तिरोषधयः शान्तिर्वनस्पतयः शान्तिर्गौः शान्तिरजा शान्तिरश्वः शान्तिः पुरुषः शान्तिर्ब्रह्म शान्तिर्ब्राह्मणः शान्तिः शान्तिरेव शान्तिः शान्तिर्मे अस्तु शान्तिः। ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।